கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் எபேசியர் 6 அதிகாரம் 1 முதல் 4 ஆகிய வசனங்களிலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. முதலாவது பிதாக்களே. இந்த பிதாக்களே அப்படின்னா அம்மா அப்பா, பெற்றோர். பெற்றோர் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் ஃபியூச்சரில் நல்லா இருக்கும். சின்ன வயசுல நல்ல டியூஷன் அனுப்பிவிட்டு, பிள்ளைகளை பக்கத்தில் சர்ச்சுக்கு அனுப்பிவிட்டு, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க வச்சு, வீட்டில் குடும்ப ஜெபம், இன்னும் நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கேற்றபடி போதனையிலும் சிட்சித்து பிள்ளைகளை கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, ஜெபிக்க எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்கும் போது அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கு. நான் சர்ச்சில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து கொயரில் இருக்கிற பையங்க பாட்டு படிக்கும்போது நல்ல ராகத்தோடு நல்ல தெளிவாக படிப்பாங்க. ஏன்னா பல வருஷமாக கொயரில் இருப்பாங்க. நான் 2015 தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் கொடுத்தாரு. இருதய மனக்கண்கள் திறந்தார். இரவும் பகலுமாக வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற கிருபை கொடுத்தாரு. ஆனால் அந்த பாட்டு படித்து ஒரு நல்ல ராகத்தோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கொயரில் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அந்த மெத்தட் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் சர்ச்சில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் பிள்ளைகளை கொயரில் அனுப்புங்க. சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கா, சண்டே கிளாஸ் இருக்கா, விபிஎஸ் இருக்கா, யூத் மீட்டிங் இருக்கா, சர்ச்சுக்கு அனுப்புங்க. அந்த பிள்ளைகள் ஃபியூச்சரில் ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. சர்ச்சில் போய் வளர்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. நான் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு 8 வயசு ஒரு சிறு குழந்தை, அந்த பாப்பா காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே நேராக சர்ச்சுக்கு போவா. சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு நேராக வெளியில் வந்துடுவா. டெய்லி போவா. அந்த பாப்பாட்ட எப்போது பார்த்து கேட்பேன், இன்னைக்கு ஏசப்பா பார்த்தியா அப்படிம்பா. பார்த்தனே அப்படிம்பா. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே ஜெபிக்கிற ஒரு அனுபவம். சின்ன வயசுலேயே சர்ச்சுக்குள்ளே இருந்து வளரும்போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அப்போ பெற்றோர் என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கணும். சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடு இல்லை பன்னி இல்லை நாய் இல்லைன்னா சனியனை இப்படி சில வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பேயை விரட்டும்போது அந்த பேய் போக மாட்டேன்ட்டு அந்த மகன் ஒரு 17 வயசு 10th படிக்கும்போது அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிட்டு 2 வருஷமாக ஸ்கூல் போகல. ஒரு பாஸ்டர் பேயை விரட்டுறாரு. விரட்டும் போது பேய் போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதே வாலிப மகள்கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்டு பாவ மன்னிப்பு பண்ண சொல்லுங்க, நான் போகிறேன் அப்படிச்சு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த பேய் போக மாட்டேங்குது, நீங்கள் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணால் பேருமா. ஐயா நான் உங்கள் சர்ச்சுக்கு நான் வரக்கூடிய முக்கியமான விசுவாசியா, நான் எப்போதுமே சர்ச்சில் தான் இருப்பேன். ஏன்னா தாயார் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவங்க, அதனால் உண்மையாக சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பேய் சொல்லிச்சான், நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் 2 வருஷம் முன்னாடி,
இந்த வாலிப பிள்ளை வெளியில் விளாண்டுட்டு இருந்துச்சு. இந்த அம்மா, சனியனே உள்ள வா அப்படி சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் அந்த மகள் மூலிமா உள்ளே வந்துட்டேன். இந்த அம்மாவை பாவம் பண்ணி பறிக்க சொல்லுங்கள், நான் போயிடுறேன் அப்படின்ச்சு. அப்புறம் இந்த பாஸ்டர் அந்த தாயார்கிட்ட, ஏம்மா இப்படி சொன்னீங்க, பாவம் பண்ணி பறிக்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேய் போச்சு. ஒரு வாலிப பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அம்மா சொன்ன வார்த்தை, அந்த சனியனை, சில வீட்டில் நாயை, பேயை, பன்னி, மாடு, இந்த வேர்டெல்லாம் சில வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கும் சொல்லி ஒரு பெயர் இருக்குது. ஆனால் கோவப்படும்போது எரிச்சலில் சில தவறான வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. அதன் மூலியமாக அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக சில கிரியைகள், பிசாசனுடைய கிரியைகள் அதில் பாதிக்கப்பட்டுரும் பிள்ளைகள். அப்படி ஒருவேளை இந்த செய்தி யாராவது கேட்டால், தேவனுடைய சமூகத்தில் பாவம் பண்ணி பறிக்க பண்ணுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்படின்னா, அந்த பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசித்தாதான் எது கரெக்டு எது தப்பு அந்த சின்ன வயசுலே தெரியும். இப்போ சின்ன வயசில் யாரும் கையில் பைபிள் தூக்கி கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக செல்ஃபோனை கையில் தூக்கி கொடுக்குறாங்க. அது ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. உங்கள் வீட்டில் காலையில் பிள்ளைகள் தூங்கி எந்திரிச்ச உடனே கையில் பைபிள் கொடுங்க, பைபிள் வாசிக்க சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பக்கத்தில் இருங்க. அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, நீங்கள் சவுண்டாக சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசித்து வளரும்போது பின்னாடி தப்பு பண்ணாது. ஒரு வாலிப மகள் கர்த்தரை அறியாத ஒரு நபரோடு விரும்பி விக்கிரத்துக்குள்ள ஒரு நபரோடு திருமணம் முடித்து அந்த மகளுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் போயிட்டு, அந்த மகள்கிட்ட விசாரிக்கும்போது, எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து ஒரே படம் தான் பார்ப்பாங்க. பேய் படம், நாடகம், பாம்பு நாடகம், இதெல்லாம் தான் வீட்டில் பார்ப்பாங்க. நாங்களாம் எங்கள் வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததெல்லாம் இல்லை. நானும் அப்படியே திருமணம் முடித்தேன். என் வாழ்க்கை இன்றைக்கி இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னாங்க. ஒரு வீட்டில் டிவியில் தேவையில்லாத காரியங்கள் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய இதயத்தில் அது பதிஞ்சிருது. அப்போது யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு மைண்டில் எல்லாம் பதிஞ்சிட்ருக்கும். அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் காலைல தூங்கி எழுந்தோன்னே பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க வைங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்க வைங்க. 15 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். பிள்ளைகள் கையில் பைபிள் வாசிக்கும்போது எது கரெக்டு எது தப்பு அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வரும். கர்த்தருக்குள் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது, போய் பேசக்கூடாது. அப்போ பிள்ளைகள் இந்த வசனம் வாசிச்சாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகள் பொய் சொல்லாது. அம்மா அப்பாவே ஒரு வேளை பொய் சொன்னால் கூட அந்த பிள்ளைகள் பொய் சொல்லாது. பொய் சொல்லாமல் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். அப்போ சின்ன பிள்ளை சொல்லிக் கொடுக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். நியாயம் சொல்லி முடிச்சிட்டாரு. 2வது, பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, பெற்றோரை கனம் பண்ணணுமா. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அப்போ பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா பெற்றோரை கனம் பண்ணணுமா. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அப்போ இந்த முதலாம் கற்பனைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, வாலிப பிள்ளையாக இருக்கலாம், இல்லை வாலிப பையனாக இருக்கலாம், அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நான் வேலை பார்ப்பேன். என்னை 11 வயசில் வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவேன். இதே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, குடும்பத்தில் கஷ்டம், என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க.
ஆனால் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அம்மா கையில் கொடுத்துருவேன். கீழ்ப்படிந்ததுனால ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் பல சூழ்நிலை இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் இருப்பீங்க, பெற்றோர் கேட்பீங்க, முதியோர் கேட்பீங்க, வயசான பாட்டிமார் கேட்பீங்க. வீட்டில் செல்ஃபோனு, டிவி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சு பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அம்மா அப்பா ஜெபம் பண்ணால் தான் பிள்ளைகள் முழங்கால் போடும். அம்மா அப்பா ஃபேமிலியாக பாட்டு படித்து ஜெபம் பண்ணால் தான் அந்த பிள்ளைகளுக்கு பாட்டு படித்து ஜெபிக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் வரும். இதெல்லாம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு செய்ய பழக்கப்படுத்துங்க. சில வீட்டில் இது இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி பிள்ளைகளை வழிநடத்துவோம். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துடணும். சில வீட்டில் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட தேவையில்லாமல் கோவப்பட்டு எரிச்சலோடு சில தகாத வார்த்தைகளோடு பேசுகிற ஒரு சில பிள்ளைகள் உண்டு, சில பையங்க உண்டு. அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஆயிடக்கூடாது, அது தப்பு. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஏன் அப்படின்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 23 வயசு வாலிப பையன் இறந்து போயிட்டான். கரெக்டாக 23 வயசு தான். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டான். ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டான். ஒரு நாளும் எதை சொன்னாலும் ஏற்று பேசுவான், கீழ்ப்படிய மாட்டான். எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோன், எப்போ பார்த்தாலும் கையில் லேப்டாப். அவன் இஷ்டப்படி தான் வாழ்வான். 23 வயசில் திடீர்னு மரணம், முடிஞ்சு போச்சு. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுத்துடணும். ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து 3 நேரம் சாப்பாடு கொடுத்து உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்க பெற்றோர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனம் கொடுத்துடணும். 4வது வசனத்தில் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அதே போல் பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி வழி நடத்தணும், அந்த பிள்ளைகள் தூங்குகிற நேரத்தில் தூங்கிடணும், காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டுறணும், படிக்கிற நேரத்தில் படிக்க வைக்கணும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்க்கணும். கோபப்படுத்தாமல். ஏன் கோபப்படுறாங்க பிள்ளைகள்? ஏன் கோபப்படுறாங்க? அம்மா அப்பா ஏதாவது தப்பு பண்ணால் பிள்ளைகள் கோபப்படும். அப்போ கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிக்ஷை அப்படின்னாலே நமக்கு வீடு பரலோகம் தான், இந்த பூமியில் கொஞ்சம் வருஷம்தான். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பேரம்பேத்தி அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். அப்போ கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விக்கிரத்தில் போயிடக்கூடாது, உலக வழிபாட்டில் போயிடக்கூடாது, தப்பான வழியில் போயிடக்கூடாது, ஒரு மதுபான அடிமையில் போயிடக்கூடாது, ஒரு விபச்சார அடிமையில் போயிடக்கூடாது, ஒரு போதை அடிமை, கஞ்சா பழக்கம். உலகத்தில் எத்தனையோ பாவம் இருக்குல்ல, அந்த மாதிரி தவறான வழியில் போயிடக்கூடாது. உண்மையாக வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுன்னு சொல்லி அம்மா அப்பா இல்லை வயசான பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? இது தப்பு, இது கரெக்ட், இப்படி செஞ்சால் தவறான வழி, பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான், இப்படி செஞ்சால் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், அப்போ கர்த்தருக்கு ஏற்றபடி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் இப்படி வாழ்ந்தால் தான் உனக்கு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ ஃபியூச்சர் நல்லா இருப்பேன் அப்படி சொல்லி கடிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் பிள்ளைகள் இஷ்டம் போல இருக்கு, யார் பேச்சும் கேட்க மாட்டேங்குது, யார் பேச்சும் கேட்கல. சில வீட்டிலலாம் நிம்மதியே இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் போதனையில் வளர்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவர்களுடைய பிரச்சனைகள். ஒருவேளை அந்த செய்தி கேட்டதுக்கப்புறமாவது கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்த்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே நன்மை வேணும், தீர்காயுஸ் வேணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க தான் இந்த செய்தி. ஏன்னா சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிள்ளைகள் இஷ்டம் போல் வளர்த்துட்டு இருப்பாங்க.
காலைல தூங்கி எழுந்துச்சோன்னே பிள்ளைகள் செல்ஃபோனை பார்த்துட்டு அது பேசாமல் வாழ்ந்துட்டுருக்கும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்காது, ஜெபிக்காது, தேவனை தேடாது, வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்காது. சாயங்காலம் போயிட்டு வந்தோடனே பிள்ளைகள் பார்த்தா செல்ஃபோனில் தான் கிடக்கும். எனக்கு ஒரு வாலிப பிள்ளை தூக்கமே வரலையாம். அந்த பிள்ளைக்கு ஒரே பயமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 24 மணி நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போது அவங்களுடைய பெற்றோர் அம்மா எனக்கு ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டாங்க. என் மகளுக்காக கொஞ்சம் ஜெபிங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்? என் மகளுக்கு கெட்ட சொப்பனமாக வருது. காலேஜ் படிக்கிறா, இப்போ லீவில் இருக்கா. அவளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பயமாக இருக்குது. தூங்குனா கெட்ட சொப்பனம் வருது அப்படின்னு. பாப்பா எங்கே பக்கத்தில் இருக்கா, கொடுங்க அப்படின்னு. அந்த பாப்பாட்ட கொஞ்சம் ஆலோசனையாக கொஞ்சம் காரியம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த மகள் சொன்னா, அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன். தனியாக இருக்கும்போது பகல் ஃபுல்லாக செல்ஃபோன் பார்ப்பேன். அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு மறுபடியும் செல்ஃபோன் நைட்டு பார்ப்பேன். நைட்டு வரையும் பார்த்தேன், தூக்கமே வரல. அதனால் முழு நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா காலேஜ் லீவு, அதனால் செல்ஃபோன் தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னோடய வாழ்க்கையில் எனக்கு சில காரியம் பயம் வர ஆரம்பிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ கேட்டேன், ஃபோனில் என்ன பார்த்தீங்க? இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க. ரீலில் போய் பல மணி நேரம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த ஆப் உங்களுக்கு வேணுமா? அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கல, உங்களுடைய சிந்தனை, தூக்கம், லைஃப்பை பாதிக்கல. உடனே இந்த மகள் சொன்னேன், எனக்கு அந்த ஆப்பே வேண்டாம், இப்போவுமே அந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணி சொல்லி டெலீட் பண்ணிட்டேன். முடிஞ்சிட்டு. அந்த மகளோட இதயத்துக்குள்ளே எது பாதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் பல மணி நேரம் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுத்தேன், பைபிள் வாசி, பல மணி நேரம் பைபிள் வாசி. தூக்கம் வர இல்லையா, கையில் பைபிள் எடு, செல்ஃபோனை பீரோவில் வச்சு எங்கேயோ பூட்டிடு, தேவையில்லைன்னா எடுக்காத, ஆலோசனை சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் சமாதானம். அப்போ சில காரியங்கள் சில வீட்டுக்குள்ளே இருக்கு, ஆனால் வெளியில் தெரியல. ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. டாக்டர், அந்த மகள் யாருன்னா டாக்டர். அப்போ அந்த டாக்டருக்கு சில பிரச்சனை. நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய தடுமாற்றம் இருக்குது, நிறைய பயமாக இருக்குது அப்படின்னா. நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டு பயமாக இருக்குது அப்படின்னா, அந்த மகளுக்கு சில ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தரை விட்டு தள்ளி போகிற நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ பெற்றோர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக, அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. எந்த வழியில் போனால் பரலோகத்துக்கு போய் சேர முடியும், எது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். 23 வயசு ஒரு வாலிப மகள், அண்ணன் எனக்கு வாழ பிடிக்கலனே, நான் தற்கொலை பண்ணி சாவ போகிறேன் அப்படின்னா. ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த மகள் சொன்னா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, என் கணவர் 2வது கல்யாணம் முடிச்சிட்டாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் விரும்பி திருமணம் முடிச்சுக்கிட்டேன். இப்போ என் வாழ்க்கையில் அதுவே எனக்கு கண்ணீராக மாறிட்டு அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்காக ஜெபிக்கிறேன், முதல்ல அர்ப்பணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அர்ப்பணிச்சா. அதே போல் அந்த மகளுக்கு கட்டோட ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு வரையாச்சு அந்த மகள் உயிரோட இருக்கா. ஒரு முழு பைபிள் வாசித்து முடிச்சுட்டா, 2வதோட பைபிள் வாசித்து முடிக்க போகிறா. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தரை அறியாத மகள் தான் அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை முயற்சி, கிட்டத்தட்ட நிறைய மாத்திரை போட்டுருவா. அந்த கணவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் நிறைய மாத்திரை போட்டுருவா. 4 வருஷம் ஆச்சு அந்த மகளுக்கு, இன்ன வரையும் உயிரோட தான் இருக்கா. இப்போ அந்த பிள்ளைக்கு வயசு 27 இல்லை 28 இருக்கும். வாலிப வயசுலே அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் திருமணம் முடிச்சிட்டா.
அந்த பையன் பார்த்தா 1 மாதத்துக்குள்ளே அடுத்த திருமணம் முடிச்சிட்டான். அந்த மகளுக்கு மிகுந்த துக்கம், கண்ணீர் வாழ்க்கை. என் கணவர் என்னை ஏமாத்திட்டாரே அப்படின்ட்டு. இதை ஏன் இந்த அதிகாலை வேளையில் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, சில வாலிப பிள்ளைகள் கண்ணீர் வடித்து அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வேதனையாக இருக்கும், வெளியே தெரியாது. அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பிள்ளைகள்கிட்ட பல மணி நேரம் உட்காந்து பேசுங்க. வாலிப வயசில் உன் சிருஷ்டிகிற நினை. தேவையில்லாமல் எந்த ஒரு ஃப்ரெண்டோ தேவையில்லாமல் எந்த ஒரு காரியமோ எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இணைந்துக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்துங்க. பக்கத்தில் சர்ச் இருக்கா, ஆலயத்துக்கு போங்க, குடும்பமாக போங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா சர்ச்சில் போய் தேவனோட சமூகத்தில் காத்துருங்க. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் தான் உலகத்தில் இருக்குது. இப்போ நிறைய குடும்பத்தில் செல்ஃபோனில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க, பெற்றோரும் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க. செல்ஃபோன் எங்களுக்கு போதுங்க அளவுக்கு ஆகிட்டு போவோம். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுங்கள், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை ஏன் அப்படியே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, சில வீட்டில் தவறு நடக்கு, அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. ஞானசனம் எடுத்த பிள்ளைகள் தான், நற்கன் எடுத்த பிள்ளைகள் தான் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. வீட்டில் பார்த்தா சமாதானம் இல்லை. அதனால் யாரெல்லாம் காலையில் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகள் செல்ஃபோனில் அடிமையாக இருக்கா, இல்லை பைபிள் வாசி ஜெபம் பண்ணுறாங்களா, அதை கொஞ்சம் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, குடும்ப தலைவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அர்ப்பணிப்போமா, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இந்த பரிசுத்தம்ல நல்ல பிதாவே நன்றி எடுத்து தீர சொல்கிறோம்ப்பா. அதிகால வேளையிலே அப்போ அவங்க பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, கத்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் உண்டுப்பா. எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கத்தரை விட்டு நாங்கள் தள்ளி போனோமோ இந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பழனிகளை திறந்து, பண்ட சிலை திறந்து, யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க, அவங்களோட வம்சத்தை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ இந்த குறைகளெல்லாம் மன்னித்து கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா தேசத்தில் ஜனங்களையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா, கத்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ராஜா, இந்த வருஷத்தினுடைய தேவைகள் எத்தனையோ உண்டுப்பா. எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திக்கிறோம்ப்பா. காலை வேளையில் எங்களை எழுப்பிவிட்டீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரையை போடுங்க ராஜா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்கள் இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் மட்டும்தான்ப்பா இருக்கணும். எங்கள் இதயத்தினுடைய நினைவு உலகத்தை சார்ந்திருக்கூடாதுப்பா, பரலோகத்தை சார்ந்திருக்கணும்ப்பா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும். எங்கள் உடம்புலோட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமாக மாறட்டும் ராஜா. விசேஷமாக அந்த நாளிலும் அப்பா சுயம் சாகட்டும், மாம்ச எண்ணங்கள் சாகட்டும் ராஜா. ஜென்ம கிரியில் அழிக்கப்படட்டும் ராஜா. தேவ சித்தம் அப்பா எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும்ப்பா. தேவனுக்கு பிரியமானவருடைய வாழ அர்ப்பணிக்கிறோம், தேவ சித்தத்துக்குள்ளே வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமாக யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ இந்த நாளின் ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பரிசுத்தெல்லாம் நிரப்புங்கப்பா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இணைந்திருக்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. தூரபோ சந்த ரபலார துரிவி கபுது பெக்கேதுனா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா.
கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. விசேஷமாக அப்பா இந்த வருஷத்திலே அப்பா யாரெல்லாம் காலைவேளையில தங்களை தாழ்த்துறோங்களோ, எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நெறைய குடும்பத்திலே அப்பா ஃபர்ஸ்ட் வீக்ல இஎம்ஐ போயிட்டுருக்குப்பா. வீட்ல வாடகை குடுக்கணும், கடை வாடகை குடுக்கணும். சில குடும்பத்தில ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். வீட்ல மாசம் மாசம் அப்பா ஹாஸ்பிட்டல் செலவு எத்தனையோ தேவைகள் இருக்குப்பா. பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும். எத்தனையோ காரியங்கள் இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் காலைவேளையில இணைந்திருக்காங்களோ, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் வெளியில புறப்பட்டு போங்கப்பா. சில குடும்பத்தில டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல வேலை பார்க்காங்க, கார்ல வேலை பார்க்காங்க. சில குடும்பத்திலப்பா காலை வேளையில அப்பா விவசாயத்தில இருக்காங்க. சில குடும்பத்திலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிக்கு ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. வியாபாரம் பார்க்காங்க. சின்ன அப்பா சிறுதொழில் பார்க்குறாங்கப்பா. கம்பெனி வச்சிருக்காங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க. ஆஃபீஸ்ல வேலை பார்க்காங்க. இன்னுமாக அப்பா ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்காங்க. எத்தனையோ குடும்பத்தில டாக்டர், நர்ஸ் எல்லாரையுமே உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலனைகளை திறங்கப்பா. பண்ட சிலை திறங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ, அந்த எல்லா குறைகளெல்லாம் அப்பா மன்னித்து ஆசீர்வதிங்க. மன்னித்து ஆசீர்வதிங்க. மன்னித்து ஆசீர்வதிங்க. மன்னித்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில முத்திரை போடுங்க ராஜா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பினேன்னு சொன்ன வசனம் படி அப்பா அக்கினினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ராஜா. எல்லா தேச ஜனங்களை கர்த்தர் சந்திங்கப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. மகிமையுள்ள ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஜீவாதிபதியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை அழைக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தவினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் நிரப்பப்பட்ட அப்பா பிள்ளைகளை மாட்டுங்க ராஜா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒழிட்டும். காலவெளியில யாரெல்லாம் விசேஷமா இணைந்திருக்காங்களோ, அப்பா எந்த குடும்பத்துல பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமணநாள் கொண்டாடுறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் வேலடைங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் விசேஷமாக கர்த்தர் அப்பா உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூடங்கப்பா. விசேஷமா சில குடும்பத்திலே அப்பா டாக்டர் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி அப்பா வேதனையோடு இருக்காங்கப்பா. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையோடு இருக்காங்க. அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவிங்க ராஜா. அந்த இடத்துக்குள்ளே விசேஷமாக தேவ சமாதானத்தை கட்டணுங்கப்பா. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையிலே அப்பா ஐசியூல இருக்காங்களோ, அந்த குடும்பத்துக்கு பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து, அந்த குடும்பத்தை கர்த்தர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்காங்களோ, பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளை அப்பா எழுப்புங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அப்பா இணைந்திருக்கிற பிள்ளைகள் விசேஷமாக தேவனோட வார்த்தையை கைக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும் ராஜா. யாரெல்லாம் அப்பா கர்த்தருக்கா ஊழியம் செய்றாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக முழு நேர ஊழியம் பார்க்குறாங்கப்பா. மிஷினரி ஊழியம், இன்னுமா கிராம ஊழியம், இன்னுமா வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லா ஜனங்களையுமே அப்பா உங்க பிள்ளைகளை விசேஷமா ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. விசேஷமா திருமணத்துக்கு ஆயத்தம் பார்க்க ஏற்ற துணை தந்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் அப்பா குறைகள் குற்றங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல தாழ்த்தி விடுறோம்ப்பா. அந்த நாளில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பிதா, குமார, பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு சகல காலத்திலும் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்களோ கர்த்தர் ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா. ப்ரமோஷன் தாங்கப்பா. இருக்கிற இடத்துல ஒரு உயர்வு தாங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்காங்க, வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க. எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல காலை வேளையில சில குடும்பத்திலே வீடு கட்டணும் சொந்தமா, அப்பா வண்டி வாங்கணும் சொந்தமா, கார் வாங்கணும் சொந்தமா, டிரைவிங் லைன் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்பா மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.